ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பரசோதயாத். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சனி வக்ர பயிற்சி பலன்கள். சனியுடைய இயல்பான பார்வையிலிருந்து அந்த இயல்பான பார்வைக்குரிய பலன்களிலிருந்து மாறுபட்ட எதிர்பாராத மிகப்பெரிய யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி தான் சனி வக்ர பயிற்சி. அதாவது வக்ரம் இல்லாத ஒரு பார்வை ரொம்ப கடுமையா இருக்கும், கொடுமையா இருக்கும். அந்த சனி பார்க்கக்கூடிய இடமெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். ஆனால் வக்ரம் பற்றி பார்க்கும் பொழுது அதனுடைய பலன்கள் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். இப்ப வக்ர பயிற்சி என்றால் என்ன, இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5, 6, 7, 8ஆம் இடங்களில் சனி பகவான் வந்தால் வக்ரமாகி விடுவார். ஏன் வக்ரமாகிறாரு? சூரியனுக்கு அருகாமையில் வரும் பொழுது சூரியனுடைய கொடூர சக்தி, கொடூர வெப்பத்தை தாங்க முடியாமல் சனி பகவான் பின்னோக்கி ஓடுகிறார். எப்பா தாங்க முடியலப்பா, பின்னோக்கி ரிவர்ஸ்ல போறார். அதான் ரிவர்ஸ்ல போறதுதான் வக்ரம். அப்ப அவருடைய இயல்பான ஒரு பார்வையினுடைய அந்த சக்தி, அந்த கொடூர பார்வை குறைந்து வக்ர பார்வையாக மாறுகிறது. அப்ப அவருடைய அந்த பார்வை பலன் குறைந்து நல்ல பலனாக மாறிவிடுகிறது. அவரை பார்க்கக்கூடிய உக்கிரக பலன் குறைந்து ஒரு மிகப்பெரிய யோக பலன்களாக மாறிவிடுகிறது. இதுதான் சனி வக்ர பயிற்சியினுடைய பலன்கள். புரிஞ்சுட்டீங்களா? சனி வக்ரம் இல்லாம எந்த இடத்த பார்த்தவரோ அதெல்லாம் யோகமா மாறிடும். அப்படிப்பட்ட தடைப்பட்ட சனியினுடைய பார்வையினால் எந்தெந்த இடங்கள் தடைப்பட்டதோ அதெல்லாம் தாறுமாறான மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய, மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆச்சரியமான பலன்கள். தடைப்பட்ட வியாபாரம், தடைப்பட்ட பொருளாதாரம், தடைப்பட்ட பதவி, தடைப்பட்ட அரசியல், அரசாங்க உத்தியோகங்கள் அனைத்துமே நல்ல தடைப்பட்ட திருமணங்கள், தடைப்பட்ட சொத்துக்கள், தடைப்பட்ட கோர்ட்டு வம்பு வழக்குகள் அனைத்தும் தடைப்பட்ட அனைத்துமே தாறுமாறான வெற்றியை தரக்கூடிய சனி வக்ர பயிற்சி. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல சனிபான் எப்படி இருக்கிறார் அதுக்கு ஏற்றவாறு தான் பலன் கிடைக்கும். அதை தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த உத்தரவாதம் தான், உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்தும் பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். உங்க தலையெழுத்து பிரம்மன் தான் எழுதியிருக்கிறார். ஆக பிரம்ம விதிப்படி உங்க தலையெழுத்து பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அவரு நல்ல கவனிக்க, உங்களுக்கு என்ன தலையெழுத்து எழுதியிருக்காரு அதை சரியா கணித்தா சரியா நடக்கும். கிரகங்கள் எந்தெந்த இடத்துல உட்கார்ந்து என்னென்ன காரியத்தை செய்ய போதோ கண்டிப்பா செய்யும். எந்தெந்த இடத்துல எந்த கிரகம் அந்த காரியத்தை சரியாகவே செய்யும். அதை சரியா கணிச்சு சொல்றதுன்னா இங்க தவறு ஏற்படுகிறது. அந்த தவறு இங்க வரக்கூடாது. கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. வெற்றி நிச்சயம், கவலைப்படாதீங்க. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. புரிஞ்சுட்டீங்களா? இங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான், கணிச்சு அப்படி சொன்னது நடக்கணும். இதுதான் இங்க முக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. சனி வக்ர பயிற்சி மேச ராசிக்கு எப்படி இருக்கும்? சனி வக்ர பயிற்சி மேச ராசிக்கு எப்படி இருக்கும்? சூப்பர். ஏன் அப்படின்னா, பொதுவா சனி பகவான் வக்ரம் இல்லாத ஒரு காலங்களில், இயல்பான காலங்களில் அதனுடைய பார்வை பலன்கள் மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப சனி எங்கெங்கெல்லாம் பார்க்கிறார் அந்த காரியமெல்லாம் பால்பட்டுவிடும், தடைகள் ஏற்படுத்தும், பிரச்சனைகள் ஏற்படுத்தும், பால்பட்டுவிடும். ஆனால் சனி வக்ரம் என்றால் சூரியனுடைய கொடூர வெப்பம் தாங்க முடியாமல் பின்னோக்கி அவருடைய உடல்நிலை அதாவது சனி பகவான் பாதிக்கப்பட்டுதான் பின்னோக்கி நகர்கிறார். அப்ப அவருடைய இயல்பு பார்வையினுடைய சக்தி குறைந்து பின்னோக்கி நகர்கிறது. அப்படி நகரும்போது அவருடைய இந்த 3, 7, 10ஆம் இடத்தினுடைய பார்வையினுடைய பலன்கள் அற்புதமாக உங்களுக்கு செயல்படுகிறது.
அப்ப 3ஆம் இடம் சகோதரத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். போக்குவரத்தால் ஏற்பட்ட அதாவது பயணங்கள் மூலம் பண வருமானங்கள் ஏற்படும். கம்யூனிகேஷன், பண வருமானங்கள், புரிஞ்சுட்டீங்களா? இதன் மூலம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். இப்ப மேஷத்திற்கு அவர் 12ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்தின் மூலம் உங்களுடைய வருமானம், பயணங்கள் மூலம் வருமானங்களை ஏற்படுத்தும். அதிகமான பயணத்தின் மூலம் அதிகமான வருமானங்களை ஏற்படுத்தும். உங்களுடைய வியாபாரத்தின் மூலம் அதாவது வருமானங்கள் கொட்டி தரும். மேஷத்திற்கு வருமானத்தை கொட்டி தரும். வியாபாரத்தை பல மடங்கு உயர்த்தும். பதவி உயர்வை கொடுக்கும். தொழில், வேலை வாய்ப்பு, வருமான முன்னேற்றத்தை அதிகப்படுத்தும். நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படுத்தும். குடும்பம் மகிழ்ச்சியா, குடும்பத்துக்கு வேண்டிய பண வருமானம் கொட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவருடைய 2ஆம் இடம் அதாவது 12ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தினுடைய பார்வையினால் என்னென்ன தடைபட்டுச்சோ, வியாபாரம் தடைப்பட்ட வியாபாரம் உறுதியாக வருமானம் கூடும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல திருமண வாழ்க்கை அமையும். காசு பணத்துக்கு குறையே வராது. பிரமாதமா இருக்கும். அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் என்ன? அவரு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது மேஷத்துக்கு 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள், கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் தீரும். நெருக்கடிகள், வழக்குகள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மை, எதிரிகளால் ஏற்பட்ட துன்பம், உடல் ஏற்பட்ட பிரச்சனைகள், நோய் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும். இந்த 4.5 மாசத்துல அடுத்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும். அவ்வாட இவ்வளவு நாள் இவ்வளவு பிரச்சனையை தாங்க முடியாத பிரச்சனை அதெல்லாம் இன்னைக்கு நிம்மதி ஆகி போச்சு. இதனால காசு இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தீர்ந்து நமக்கு சொத்து சேர்ந்து போச்சு. பிள்ளைகளுடைய பிரச்சனை தீர்ந்துச்சு. பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனை, தாய் மாமனால் ஏற்பட்ட பிரச்சனை, பூரிய சொத்து பிரச்சனைகள், பதவி உயர்வு பிரச்சனைகள், ப்ரமோஷன் தடைப்பட்டிருக்கும். எதிரிகளால் ப்ரமோஷன் தடை, ப்ரமோஷன் உடனே வந்துடும். இடமாற்றம், வேண்டிய இடத்திற்கு இடமாற்றம் வந்துடும். அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் அதாவது சத்துருக்களை வெல்வது, எதிரிகளை வெல்வது, ப்ரமோஷன் கிடைப்பது, பதவி உயர்வு கிடைப்பது எல்லாம் பிரமாதமாக கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கெல்லாம் வெற்றி அடையும். அடுத்து என்ன? அவர் பார்க்கக்கூடிய இடம் எங்க பார்க்கிறாரு? ஜீவனஸ்தானத்தை பார்த்து ஜீவனத்தை கெடுது. 10ஆம் இடம். 10ஆம் இடம். 10ஆம் இடம் மகரத்தை அவரு 9ஆம் இடத்தை பார்ப்பார். உங்களுக்கு பாக்கியஸ்தானம். அப்ப பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உயர் பதவிகள், தடைப்பட்ட உயர் பதவிகள் கிடைக்கும். தந்தையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். அப்பா ஒரு அடம் பிடிச்சிட்டு இருப்பாரு, ஒரு சொத்தை தர்றதுக்கோ இல்ல ஒரு புதிய முதலீடுக்காக நீங்க பணம் கட்டிருப்பீங்க, அப்பாட்ட பணம் கட்டிருப்பீங்க, இல்ல அப்பா வழியில் ஏற்பட்ட சொத்துக்களை கட்டிருப்பீங்க, தந்தையும் மூலம் சொத்துக்களுக்கு ஏற்பட்டீங்க. இதெல்லாம் அவர் மாட்டேன்னு சொன்னவர் கூட தன்னை போல எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவார். இந்த அப்ப அந்த சொத்தை நீயே வச்சுக்க, இந்த அந்த பணத்தை நீயே வச்சுக்க. அதே உத்தியோகத்தில் இருப்பவருக்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பதவி, பதவி உயர்வு கிடைக்கும். தடைப்பட்ட பதவி உயர்வு, டிரான்ஸ்பர், பதவி உயர்வு டிரான்ஸ்பர், புரிஞ்சுங்களா? மிகப்பெரிய முன்னேற்றம். கோயில் கட்டிக்கிட்டு இருக்கும்போது பாதி 2 வருஷம் அந்த கோயில் கட்டி முடிச்சிருவாங்க. வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு போவதுக்காக தடைபட்டு இருந்தா அந்த வெளிநாட்டு பயணம் ஏற்பட்டு போயிடும். வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு பதவி, வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு பதவி உயர்வு, வெளிநாட்டு வியாபாரம் இதெல்லாம் பிரமாதம் சூப்பர் அமைஞ்சிடும். பணம் காசு கொட்டும். இதுதாங்க இந்த 3, 7, 10ஆம் இடத்தினுடைய பார்வைகள் ஏற்பட்ட தடையெல்லாம் நீங்கி தாறுமாறான நல்ல யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த யோகம். அதே நேரத்தில் இது பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். ஏன்னா உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல சனிபான் வக்ரமா இருக்காரான்னு பார்த்துக்கணும். வக்ரமா இருக்காரா, எப்படி இருக்காரு? அந்த வக்ரமா இருந்தாருன்னா கண்டிப்பா மிகப்பெரிய யோகம் ஏற்படும். அத நீங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தெளிவுபடுத்திக்கலாம். ஏன்னா இது பொது பலன்.
என ஜோதிடர் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதாவது பிரம்மசாஸ்திரம், அதாவது பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் உங்க தலையெழுத்து ஒருபோதும் தப்பாது. அதை சரியா கணித்தா சரியா நடக்கும். இதுதான் என்னுடைய ஆணித்தரமான ஒரு உத்தரவாதம். இல்ல நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி.